ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு சூப்பரான கடாய் மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் வெஜ் கடாய் ஒன்று போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கடாய் மஷ்ரூம் கடாய் வெஜ்லாம் வந்து இதில் வந்து மசாலாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நம்ம வறுத்து பவுடர் பண்ணி சேர்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி கடாய் மஷ்ரூம் கடாய் வெஜ்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதை வீட்லேயே கூட நம்ம ஈஸியாக செய்யலாம். நம்ம ரெகுலராக ஒரே ரெசிபி சாப்பிட்றதுனால போர் அடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை பற்றி சொல்லணுன்னா 240 above வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஏகப்பட்ட பிரியாணி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். மஷ்ரூம்லேயே நிறைய மஷ்ரூம் பெப்பர் மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய கோக்னட் மில்க் மஷ்ரூம் வச்சு செஞ்ச பிரியாணி வந்து என்னோடய இருக்கிறதுல வீடியோலேயே வந்து ரொம்ப ஹைலி வியூஸ் உள்ள ஒரு வீடியோ. இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் கோக்னட் மில்க் மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லி போட்டிங்கன்னா என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட்டில் வருது. ஸோ அந்த மாதிரி ஓரளவு நிறைய பேர் செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் டைரெக்டாக ஃபோனில் பேசுகிறப்போ நீங்கள் போட்டிருந்த அந்த கோகனட் மில்க் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சோம், ரொம்ப நல்லா வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் போய் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதோட லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வச்சு இன்னும் ஏகப்பட்ட ரெசிபிஸ்லாம் பண்ணலான்னு அது கூட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய சேனலில் வந்து இப்போ இந்த சம்மர் இருக்கிறதுனால சம்மரில் நிறைய ட்ரிங்க்ஸ் ரெசிபிலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்து முடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி எல்லா வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. முதல்ல ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேப்சிகம், அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி, அப்புறம் கழுவி வெட்டி வச்ச மஷ்ரூம்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி அதாவது லைட்டாக வதக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ அது நல்லா வதங்கிட்டுருக்கிற டைம்லேயே வந்து மசாலா பவுடருக்காக பொருட்கள் வறுத்துக்க போகிறோம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4-5 வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தனியா, இது வந்து பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கல, ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு இங்கே நம்ம சாட்டே பண்ண வச்சுருந்த இந்த மஷ்ரூம், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தில் பச்சை வாசனையே இருக்கக்கூடாது, நல்லா வதக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே வெங்காயம் நம்ம சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டோன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறது குயிக்காக வதங்கிடும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். எதுவும் பச்சை வாசனையெல்லாம் வதக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து வதக்குனதும் தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு பெரிய தக்காளியை ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்கிற அளவுக்கு இது போதுமானது. நீங்கள் செய்கிற அளவுகளை பொறுத்து அளவுகளை கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க. இப்போ வறுத்த பொருட்களை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது கடாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இங்கேயும் நமக்கு வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போக இந்த பொடித்த மசாலாவை இதோடு சேர்த்துருவோம். இது வந்து கடாய் மசாலா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாம் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து ஒன்றா வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் ஒரு 4-5 முந்திரியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். இது முந்திரி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்துருங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தவாறு செமி இல்லைன்னா இதாக உங்களுக்கு நம்ம ட்ரையாக வேணும், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓரளவு செமி கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இது ரொட்டி, சப்பாத்தி, நான் இது கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ நம்மளோட கடாய் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.